தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீவ தண்ணீரே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே
இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த மாதிரி நம்மளை சந்தித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை. இதை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு, நீங்கள் சூப்பராக இருக்குன்னா 4 பேருக்கு இதை பாஸ் பண்ணணும். இதை பற்றி ஃபார்வர்ட் பண்ணி இதை நீங்களும் பாருங்கன்னு சொல்லுங்களேன். இப்படியே இயேசுவை நம்ம மகிமைப்படுத்தணும். நாங்கள் இயேசுவை தான் சொல்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு இதை செய்யாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும், ஒளி மங்கி போயிடும். இதை கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றும் கூட நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13 ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க பிரியப்படுகிறேன். எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம், இந்த வேதனைகள், சண்டைகள், இழப்புகள், வியாதிகள், நஷ்டங்கள் ஏற்படுவது ஏன்? இவ்வளவு வேதனைகளை, போராட்டங்களை நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அந்த தேவன் எங்க? அந்த காலத்தில் இஸ்ரவேலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் கானானுக்கு வந்து சேர்ந்த உடனே வேலை முடிஞ்சு வீடு கட்டிட்டோம், செட்டில் ஆகிட்டோம், அப்படியே இருக்கலை. அந்த தேவனை தலைமுறையாக சொன்னாங்களே, விவரித்து சொன்னாங்களா. 430 வருஷம் எப்படி இருந்தோம், எப்படி கானானுக்கு புறப்பட்டு வந்தோம், எத்தனை யுத்தங்களை பார்த்தோம், செங்கடலை எப்படி கடந்தோம், வானத்திலிருந்து மண்ணா எப்படி பொழிந்தது, போட்டிருந்த ஆடையோடு எப்படி 40 வருஷம் ஒரே ஆடையோடு இருந்தோம், எல்லாம் விவரித்தாங்களாம். அடுத்த தலைமுறையாக கிதியோனுடைய நாட்கள் வரை அது நடந்துச்சான். இப்படி ஆண்டவரால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு திடீரென்று ஒரு அற்புதம் நடக்கலை, தீர்க்கதரிசியும் இல்லை, தேசம் இருள் அடைஞ்சு போயிடுச்சு. அந்த வேளையில் தான் கர்த்தர் ஒரு தூதனை கிதியோனுக்கு அனுப்புகிறார். கிதியோனை, பயப்படாதே, இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அப்படின்னு சொல்கிறார். பயந்துட்டார். என்ன தூதரே, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, எங்கள் முன்னோர்கள் விவரித்த சொன்ன அற்புதமெல்லாம் இப்போ எங்களுக்கு எங்கே? கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு தோல்வி, அடிமேல் அடி என்று அப்படியே அங்கலாய்க்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தரை நம்ம விவரிக்கணும். அவரை உயர்த்தி பேசுங்க, முறுமுறுக்காதீங்க. இதை செய்யலை, இது நடக்கலை, அது நடக்கலைன்னு நினைக்காதீங்க. 118ஆம் சங்கீதம் 17 வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமை இல்லை? சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கணுமா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறோமா? எத்தனை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், எத்தனை வியாதியிலிருந்து காப்பாற்றினார், எத்தனை குழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். இதை விவரிப்பதற்குத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறார். 40ஆம் சங்கீதம் 5 பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்றார். எத்தனை அதிசயம் செய்கிறாரு, எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு. வேலையில் செய்கிறார்ல, தொழிலில் செய்கிறார்ல, ஊழிய பாதையில் செய்கிறார்ல, எவ்வளவு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. எலியும் பூனையுமா சண்டை போட்டு வாழ்ந்த இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒரு சமாதானத்தை ஊற்றி பழையதை மறக்கும்படி செய்தார்ல. அப்போ அந்த ஆண்டவரை நம்ம விவரிக்கணுமா இல்லையா, துதிக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு நல்ல தருணங்களை, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அதோடு நான் எனக்கு போதும், எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு விட்டுறக்கூடாது. பின்வரும் சந்ததிக்கு இதை சொல்லணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம இயேசு இப்போவே அறிவிக்கணும். வெளிநாட்டில் பல ஆலயங்கள்லாம் மூடப்பட்டுருச்சு, பாராக மாறிடுச்சு, பள்ளிவாசலாக மாறிடுச்சு.
டெம்பிளாக மாறிட்டு இருக்குது. அங்கே சர்ச்சுக்கு ஆள் வர்றதில்லை. ஏன்னா அந்த அடுத்த தலைமுறைக்கு அதை விவரித்து சொல்லாமல் போயிட்டாங்க. வேலை வசதி வாய்ப்புன்னு போயிட்டாங்க. 78ஆம் சங்கீதம் 4 வாசித்தால், பின்வரும் சந்ததியின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் தலைமுறை தலைமுறையாக விவரித்து சொல்லுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை படிக்க வைக்கலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். முதல்ல இயேசுவை சொல்லி வைங்க. எப்படி உயர்த்தினார், தாழ்விலிருந்து எப்படி உயர்த்தினார், அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கர்த்தரை நீங்கள் விவரித்தால்தான் இந்த கிறிஸ்தவம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கும். இதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் கிதியோன் தூதனிடத்தில் கேட்கிறார், எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நின்று போன அற்புதங்களை அதிசயங்களை திரும்பச் செய்து கிதியோனை பலத்த ஒரு மகிமையான ஊழியக்காரனை மாற்றினார். அந்த தேவன் இந்த நாளில் உங்களையும் மாற்றி ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலை நேரத்தில் உம்மை துதித்து விவரிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, எங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டவரே செய்த ஒவ்வொரு அற்புதங்களை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நடத்துவதையும் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லட்டும். பின்வரும் சந்ததிக்காக இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். தொடர்ந்து இந்த நாளில் உம்முடைய அனுகூலமான கரம் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.